உங்களுடைய தீர்ப்பு நீங்க காரியத்தை அறியதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொன்ன தீர்ப்பு பயனற்றதா இருக்கும். ஆனா முழு காரியத்தை கேட்டு மறுபடியும் ஒரு தீர்ப்பை சொல்லுவீங்கன்னா அது ஆசீர்வாதமானதா இருக்கும். அல்லேலூயா. யாக்கோபு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறதற்கு எப்படி பண்ணணுமா? தீவிரமா இருக்கணும். சரி, கேட்கறதுக்கு எப்படி இருக்கணும்? அதனால என்ன சொல்றேன்னா, செய்தியை பாதியை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு செய்தி நல்லா இல்லைன்னோ செய்தி எனக்கு புரியலன்னு சொல்லக்கூடாது. கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? தீவிரமா இருக்கணும், முழுசா கேட்கணும். அடுத்தபடியாக பேசுவதற்கு என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். பேசுவதற்கு எப்படி பண்ணணும்? இது எனக்கு என்னதான் இருந்தாலும் பொறுமையா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தபடியாக கவனிங்க, கோபிக்கிறதற்கு தாமதமா இருக்கும். என்ன சொல்லுங்க? வீட்டுல எடுத்ததுக்கும் தொட்டதுக்கும் நம்ம கோபப்படுறோம் பாத்தீங்களா? அது தொட்டதுக்கும் கோபிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா? தாமதமா இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, கோபப்படுறதுக்கு நல்ல தாமதமா இருங்க. அப்படின்னா என்னன்னா, சீக்கிரமா கோபப்படாதீங்க. சொல்லுங்க, தொட்டதுக்கெல்லாம் காலையில உண்மையா சொல்லுங்க. வீட்டுல சர்ச்சில இருந்து கிளம்பி வரும்போது எத்தனை கோபம் வந்துச்சு? கட 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 கடன் வாயில இருந்து வார்த்தை வந்துருச்சு. அல்லேலூயா. ஆமா, ஒரு சின்ன ஏதாச்சும் மூஞ்ச ஒரு திருப்புறது, அப்படி ஒரு திரும்பி வெட்டிக்கிறது, இதெல்லாம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? பயபக்தியோட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரணும். நீங்க ஆலயத்துக்கு வரும்போதே வீட்டுல என்ன பண்ணிட்டு வருவீங்க? நல்ல சண்டை போட்டு திட்டிட்டு வருவீங்க. உள்ள வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் ஆராதிக்க தோணாது. உங்க மண்டையில எங்க இருக்கும்? என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன அப்படி சொல்லிட்டாங்களே. உண்மையா சொல்லுங்க, இன்னைக்கு ஆராதிக்கிற 1-2 பேரை பார்த்தேன். எல்லா மனசுக்குள்ள சில வேதனை வச்சுக்கிட்டு ஆராதிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஆமா, சில நேரங்கள்ல சொல்லுங்க, எப்படி கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்க கடவுள். யாக்கோபு 1:19 வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தங்க 1:19. கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் யாருக்கு மேலும் சீக்கிரமா கோபம் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. இது ஒரு சின்ன அட்வைஸ். இப்பொழுது நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். ஏற்கனவே நம்ம கேர்சல் எல்லாம் நான் ஒரு சில காரியங்களை அப்படி நான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனாலும் இன்னைக்கு இதுல இருந்து கர்த்தர் நம்ம இந்த வாரத்து முழுவதும் பேசின வார்த்தை இதுலதான். அதனால அந்த வார்த்தைகளிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். 36வது வசனத்தை வாசிங்க. சாமான் பையையும் ஒன்றை கொள்ள கடவன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்னெல்லாம் எடுக்கணுமா? பணப்பை எடுக்கணுமா? சொல்லுங்க, என்ன பை எடுக்கணுமா? எல்லாரும் வீட்டுல இருக்க பணப்பையை கையில எடுத்துக்கோங்க. அடுத்தால எந்த பக்கம்? சாமான் பை, நல்ல கட்டப்பை மாதிரி ஒண்ணு தூக்கி வச்சுங்க. அடுத்தால கூடவே என்ன எடுக்க சொல்றாரு? என்னங்க ஆண்டவர் ஏசப்பா இப்படி சொல்றாரு? திடீர்னு பார்த்தா ஏசப்பா பொறுமையா இருக்க சொல்றாரு, கவனமா இருக்கு. எல்லாம் சரிதான். ஆனா ஒரு கையில என்னத்தை வச்சுக்கோங்க? பட்டயத்தை வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கோங்க? எதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல பட்டயத்தை எடுக்க சொன்னாரு? அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நம்ம கிட்ட 2 பட்டயம் இருக்கு. என்ன சொல்றாரு ஒருத்தர்? பேதுருவும் கூட இந்த சீஷர்ல 2 பேர். ஏன்னா பேதுரு தான் என்ன பண்ணாரு? அந்த ஒரு வேலைக்காரனுடைய காதை வெட்டினார். அப்போ 2 பட்டயம் இருக்கிறது. பரவாயில்ல, அந்த 2 பட்டயம் கூட இருக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அக்கிரமக்காரரில் ஒருவராக இயேசு எண்ணப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக 2 பட்டயம் ஆண்டவர் வச்சிருக்கல, ஆண்டவரோடு கூட இருந்தவங்க வச்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு ஆளு கூட நடந்து, இப்போ பிரான்சிஸ் கையில வந்து எப்பவும் அருவா கைமா சுத்துற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். நான் பிரான்சிஸ் கூட சுத்தினா என்ன சொல்லுவீங்க? இந்த பாரு, இந்த ரவுடி கூடயே சேர்ந்து சுத்திட்டு இருக்காரு இந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்றது போல ஏசப்பாவை என்ன சொல்றாங்க எல்லாரும்? அந்த 2 பேர் பட்டயம் வச்சிருக்கிறதுனால அவங்களை பார்க்கும்போது பேதுரு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. பேதுரு வந்து எள்ளுன்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? என்னையா மாறிவாரு. அவ்வளவு வேகமான ஆள். இருக்கிறதுலே வயசானவர் அவர் தான். இருக்கிறதுலே வயசானவர் அவர் தான். இப்ப யாருங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப வயசானது யார்? தங்கவில்லையா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா துடிப்பு, பயங்கர துடிப்பு. சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது. ஒரு வேலை என்ன சடசடன் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? அதே போல பேதுரு பயங்கர துடிப்பான ஆள். கடகடன் எல்லா வேலையும் முடிக்கிறவர். ஆண்டவரே சொல்லுங்க, நான் செய்யறேன். மற்ற சீஷர்கள், வாலிப பிள்ளைகள் இப்ப இருக்கிற இப்ப பாரதியை போல இப்ப இவனை போல இருக்கிறவங்க செய்யறதை விட அந்த பேதுரு வந்து முதன்மையா போய் நிற்பார் எல்லாத்துலயும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பேதுரு கையில பட்டயம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் கடல்ல மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர். அதனால பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பார். அவர் அவருடைய வாழ்க்கையில எதையும் முன்று சாதித்து விடலாம். ஏன்னா கடல்ல போகிற ஒரு நபருடைய வாழ்க்கையில நடந்த செய்தியை கேள்விப்பட்டோம். என்ன அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உயிர் பயமே இருக்காது. என்ன இருக்காது? உயிர் பயமே இருக்காது. பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்களா இருப்பாங்க. ஏன்னா கடல்ல பயங்கர புயல்களை, பெரிய பெரிய காத்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? போன்ல பாத்திருக்கீங்களா? கடல் கொந்தளிக்கிறத பாத்திருக்கீங்களா?
பார்த்திருக்கீங்களா இல்லையா? கடல் கொந்தளிக்கும் போது கப்பலை விட மேல அடிச்சு மேல அப்படியே அடிச்சு அடிச்சு கப்பல் இப்படி ஆடும். பெரிய கப்பலா இருந்தாலும் பயங்கர ஒரு மாதிரி தத்தளிச்ச மாதிரி போகும். எத்தனையோ கப்பல்களை கவிழ்த்தே விட்டுருக்கு. அவ்வளவு பெரிய கப்பல்களை கவிழ்த்து இருக்கு கடல். அப்படிப்பட்ட இடத்துல போகும்போது அங்கு வருகிறதான பிரச்சனைகளை கண்டு அவங்க அஞ்சாமல் படகை காப்பாற்றணும் அப்படிங்கிறத தெளிவா இருப்பாங்க. பாய்மர கப்பல்கள்லாம் வச்சு அந்த நாட்கள் பாய்மர கப்பல்கள் தான். அது கப்பல் அந்த காத்து அடிக்கிறத விட அதை இழுத்து பிடிக்கும் போது இருக்கிற பலன் இருக்கு பாருங்க, ஒரு ஆளையே தூக்கி வெளியே தள்ளிடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட திடகாத்திரமாய் பலனுள்ளவர்களாய் அந்த இருந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பேதுரும் ஒருவர். அல்லேலூயா. அப்ப அவரை தான் சீஷரா தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த சீஷர் தான் இப்ப எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை சொல்லணும். அல்லேலூயா. முதல்ல எல்லாம் ரவுடி மாதிரி உட்கார ஒரு ஆள் சுத்தினவர் திடீர்னு வந்துட்டு இயேசு அன்பானவர் அப்படின்னு கூட பேச எப்படி இருக்கும்? நேற்றைக்கு வரைக்கும் வேற மாதிரி சுத்திட்டு இருந்தா இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கிறான்? சாஃப்டான கேரக்டரா மாறிட்டானே. முன்னாடி எல்லாம் பயங்கர கெட்ட வார்த்தை போட்டிருப்பீங்க. இப்போ நீங்க எல்லாம் கெட்ட வார்த்தை போடக்கூடாது, இப்படி எல்லாம் பேசலாமா அப்படி நீங்க மாறணும். பக்கம் பார்த்தவங்கள பார்ப்பாங்க, இவருக்கு ஏதோ ஆகி போச்சு போல, எப்படி இவ்வளவு சைலண்ட் ஆயிட்டாங்க, எப்படி இவர் மாறான்னு பாதி பேருக்கு உங்களை நினைச்சு பெரிய குழப்பம் இருக்கும். அல்லேலூயா. பாதி பேரை பத்தி குழப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு ஜாலியா விட்டுருவோம். ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டாலும் இயேசுவை பத்தி தெரிஞ்சாலும் முன்னாடி இருந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வந்து மத்த மனுஷங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, கவலையே கிடையாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு எப்படி வாழணும் என்கிறது வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி வாழ பழகும் போது வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் கண்டிப்பா என்ன பண்ணும் தெரியும். எதை செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை கவனிங்க. அப்ப அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டதை போல அந்த பட்டயத்தை கையில எடுத்துக்கொண்டு போகிற போது ஆண்டவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன கையில என்ன வச்சிருக்காங்க? பட்டயம் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு துணிவு என்ன இருந்துச்சுன்னா, என் கையில பட்டயம் இருக்கு, ஏதாவது பிரச்சனை வந்தா என் பட்டயத்தை வச்சு நான் பாத்துக்குவேன். சிலர் பணம் வச்சிருப்பாங்க, பணத்தை கையில வச்சிருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பணத்தை வச்சு நான் ஃபேஸ் பண்ணிடுவேன். இல்ல, ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறாரு, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளிலே நீங்க ஜெபிங்க, சோதனைக்கு உட்படாமல் ஜெபிங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு சோதனை வருதா? பக்கத்துல சொல்லு, கேளுங்களேன். நீங்க யாரும் கேட்க மாட்டீங்க போலியே. சோதனை வருதா? நீங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஒரு சோதனை இல்ல போலியே. ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல எல்லாரும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எப்பவுமே கேட்பாரு, நல்ல கஷ்டப்படுற நேரத்துல போன் பண்ணி கேட்பாரு, பாஸ்டர் என்ன ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல அப்படி கேட்பாரு. நம்மளே இங்க வெந்துட்டு இருப்போம், வேதனையில இருப்போம், அப்படி கேட்பாரு. அதே போல நீங்க பக்கத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? ஆமா, பாத்தீங்களா எவ்வளவு. நீங்க கேட்க மாட்டீங்களா யாரும் பக்கத்துல? இல்ல சண்டை போட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்களோ? கேளுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? நீங்க எல்லாம் ரொம்ப திடகாத்தமா இருக்கீங்களா? சோதனை இல்லாம இருக்கீங்களா? எங்க பாஸ்டர் எங்க திரும்பினாலும் சோதனை, இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் சோதனை, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் சோதனை, எல்லா பக்கத்திலையும் சோதனை. சொல்லுங்க, எல்லா பக்கத்திலையும் என்ன இருக்கு? ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உன்னுடைய பட்டயத்தை வச்சுக்கிட்டு எதையும் பண்ண முடியாது, உன்னுடைய பணத்தை வைத்து சுய பலனை வைத்து எதையும் செய்ய முடியாது. அதனால சோதனைக்கு உட்பட பண்ணாமல் நீ என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபிங்க. அழகா சொன்ன, என்ன பண்ணுங்க, யாருக்கெல்லாம் ரொம்ப சோதனை வருதோ இரவுல கண் விழித்து ஜெபிச்சீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. பிரச்சனை எழும்பும் போதுதான் அந்த பிரச்சனையை குறித்து நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவோம். பிரச்சனை ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணிடும், அப்படியே கவலையிலேயே தூங்கிடும். அன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தேன் நான். ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தார், பஸ்ல பேசிக்கிட்டே வரும்போது நல்ல கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு வந்தார். கொஞ்ச நேரத்துல பார்த்தா தூங்கிட்டார். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவ்வளவு அழுதுட்டு வந்தாரு, தேம்பி அழுதாரு, கண்ணு தாரையா ஊத்துச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிட்டாரு, பேசிக்கிட்டே இருக்கும்போது தூங்கிட்டாரு. அப்போ உங்களுடைய கவலை கஷ்டப்படுறீங்க எல்லாம் சரி, ஆனா தூக்கத்து நேரம் கொண்டு போகும். கவலையில இருந்து உங்களை ஒரு நாள் வெளியே கொண்டு வர ஒண்ணு சொல்லவா, கண்ணீர் உங்களை கவலையில இருந்து வெளியே கொண்டு வர போறது இல்ல. அதை தாண்டி நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களை அந்த சோதனையில இருந்து தப்பிக்குமா? பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம், சோதனையில இருந்து தப்பிக்கணும்னா நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி போறா தெரியுமா? இந்த குட்டையோட கடந்தாச்சுன்னா நம்மளும் கெட்டு போயிடும். சொல்லுங்க, இந்த குட்டையோட கடந்தா கெட்டு போயிடும். இவனை ஜெபிக்க மாட்டாங்க. அது வசனம் இருக்கு 41 வசனத்துல. அப்புறம் போய் அழகா பிள்ளைங்க பாடினாங்க, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு உண்மீது நோக்கமானு பிள்ளைங்க பாடினது போல ஆண்டவர் அந்த சீஷர்களோட இருக்காம கொஞ்ச தூரம் தள்ளி போய் தனித்து போய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகம் இருக்கு, கூட்டத்தோட ஜெபிக்க முடியும், கூட்டத்தோட இருக்க முடியும், எல்லாம் செய்யலாம், ஆனா தனித்து போய் ஜெபிக்கணும். நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், நீங்க தனியா இருக்கிற நேரத்துல சபையில வந்து என்ன பண்ணணும், தனித்து ஜெபிக்கணும். தனித்து ஜெபிக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்குள்ள வசனம் என்ன அப்படின்னா, நீங்கள் பலப்படுத்தப்பட என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பலப்படுத்தப்பட
இப்ப உங்க வீட்டுல ஒரு ஆள் நோயாளி இருக்கு, காய்ச்சல் வந்து யாரு இப்ப லில்லி வந்து காய்ச்சல் வந்து படுத்திருந்தா, அப்ப அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பாவம்னு சொல்லி பக்கத்துல கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்களா? பிள்ளைக்கு ஜூஸை கொடு, சாத்துக்குடிய கொடு, இளநிய கொடு, அதை கொடுன்னு சொல்லி அவளை பலப்படுத்தி திடகார்த்தமா மாத்தினாங்களா? குடிக்க மாட்டா, அது ஒரு கதை. ஆனா குடிச்சிட்டு இருந்ததுல என்னது? பலப்படுத்துவதற்காக கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையுமே அவ வந்து சாப்பிட்டாதான் அவளுக்கு பலன் வரும். அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களில, ஒரு பிரச்சனைகளில நான் எப்படி பலப்படுத்த முடியும்? சும்மா சொல்லிட்டே இருந்தா எனக்கு பலன் இல்ல, எனக்கு பலன் இல்ல, எனக்கு பலன் இல்ல, எனக்கு பிரச்சனை, அப்படி சொல்லிட்டு இருந்தா ஒரு நாள் பிரச்சனை தீராது, நீங்க பலனா மாற முடியாது. அந்த பிரச்சனையில இருந்து, நான் சோர்வுல இருந்து நான் எப்ப பலனாய் மாறுவேன் என்று சொன்னால் இந்த செய்தியை முழுமையா கேட்டாதான் புரியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாதான் பூமிக்கு வந்தார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எப்படி பலப்பட்டார் என்று சொல்லி இந்த அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, முதல்ல இந்த கூட்டத்துல இருந்து தனியா போகணும். இந்த கூட்டத்துல இருந்து இல்ல, நீங்க சேர்ந்திருக்கீங்க பத்தி ஒரு கேங் எல்லாம், இப்ப பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெர்லின் ஜெர்லின் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்கோட இருந்தாச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா வண்டவாளம் தண்டவாளம் இதுக்குள்ள வந்துடும். அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த இந்த பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சுன்னா அப்படியே பேச மாறிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? திடீர்னு பார்த்தா வித்தியாசமா மாறிடுவாங்க. என்னடா நல்லா இருந்தாங்க பிள்ளைங்க, திடீர் நேற்றுக்கு வரைக்கும் நல்லா இருந்ததா, லில்லியை பார்க்கும்போது அழகா இருந்தது, நம்ம ஆலோசனை கொடுத்து நல்லா இருந்தா, திடீர்னு பார்க்கும்போது முகம் மாறி இருக்கு, பேச்சு மாறி இருக்கு, நடவடிக்கைகள் மாறி இருக்குன்னு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஏன் தெரியுமா? அங்க இருந்த சில காரியங்கள்ல உள்ள வந்துடும். நான் முதல்ல சொல்றேன், அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நீங்க அப்புறமா வரல வரும். ராமன் சொல்லுங்க. பட்டையா இருக்கிற சீஷர்கள் அவங்க நிர்விசாரமா தூங்குறாங்க. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், கையில என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு, பாத்துக்கலாம் நினைச்சாங்க. ஆனா இயேசுவுக்கு தெரியும் அந்த பட்டயத்தினால ஒரு காரியம் நடக்க போறது இல்ல. சத்தமுறாம சொல்லுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட இருக்கிற பட்டயத்தினால எதுவும் ஆக போறது இல்ல, அதை வைத்து சாதிக்க போறது இல்ல. அங்க ஆண்டவரை போல பிரிந்து போய் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு சொல்லுங்க. ரெண்டாவது என்னது? முதல்ல அங்க இருந்து பிரிஞ்சு வரணும். கஷ்டம் இருக்கா, நெருக்கம் இருக்கா, சில நேரத்துல எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும், ஐயோ என்ன பண்ணு தெரியல, அந்த இடத்தை விட்டு எழும்பி போய் யாரும் இல்லாத இடத்துல உங்க முழங்கால்களை முடக்குங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, முழங்கால் நல்லா இருக்கா கேளுங்க. பாதி பேர்ட்ட கேட்டா சொல்லுவீங்க, ஐயோ முட்டியெல்லாம் வலிக்குது பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர், அப்படி எல்லாம் சொல்லுவீங்க. நான் இப்ப சொல்லவா, யாரெல்லாம் முட்டி முடக்கி ஜெபம் பண்றீங்களோ உங்களுக்கு முழங்கால் வலி எல்லாம் போயிடும். சத்தமும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முழங்கால் வலி இனிமேல் வராது. முதல்ல தாங்களா கை தாங்களா சேர வச்சு உட்கார்ந்து மெதுவா எப்படியாவது முழங்கால் முடக்கி உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. போக போக பாருங்க, எங்க ஞானமாமா இன்னைக்கு முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்றாங்க. அப்படிதானமா வீட்டுல? ஆமா, முழங்கால் போட்டு தான் வைக்கிறான். அத்தனை வயசாச்சு முழங்கால். நீங்க முழங்கால முடக்குனாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல நான் முட்டியை போட்டே நிற்பேன், ஆண்டவரே காலெல்லாம் அப்படி ஒரு மாதிரி கஷ்டமாகும். ஆனா சூழ்நிலைகளை பார்க்கும்போது இல்ல ஆண்டவரே இன்னும் நான் முழங்கால் நின்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. யார் யாருக்கு பிரச்சனை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் முழங்கால் அதிகமா முடக்கணும். முழங்கால முடக்கி பாருங்க, நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. தனித்து விட்டு இருக்கீங்களா? அவனை இப்போ கையில எடுத்து வச்சுக்கோங்க, பாவம் பயந்துட போறான். சத்தம் திடீர்னு நான் கொஞ்சம் மைக்ல சத்தமா பேசும்போது வெடுக்குன்னு எடுக்கிறான். நீங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்கள் பலப்படுத்தப்பட என்ன செய்யணும்? முதலாவது என்ன பண்ணணும்? அப்புறம் பிரிந்து போய் தனியா உட்கார்ந்து என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் அடுத்த வசனத்திலே பாருங்க, ஆண்டவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, பூமியில தூதர்கள் நம்மளை பலப்படுத்துவதற்காக இருக்கிறாங்க. நீங்களும் நானும் தான் வேண்டான்னு விட்டுட்டோம். நீங்களும் நானும் தான் என்ன பண்ணிட்டோம்? சில பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க, ஏமா அந்த நல்ல இந்த மாதிரி கறியை சாப்பிடு, அதை சாப்பிடு எல்லாம் சொல்லுவாங்க. அது பிரியமானது ஒண்ணை மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும், வேற எதையுமே என்ன பண்ணாது, சாப்பிடாது. அதுக்கு இது பிடிக்குதான் பிடிக்கும், இதுக்கு மேல நான் பிடிக்காதுன்னு அதை மட்டுமே சாப்பிடும். ஏமா உடம்பு கெட்டுக்கிட்டே இருக்கு, நல்ல ஆகாரமா சாப்பிடுன்னு சொன்னா அது என்ன பண்ணும்? நல்ல ஆகாரத்தை பார்த்தா ஒதுக்கி வைக்கும். சில பிள்ளைங்க எடுத்து யாருக்கும் தெரியாம வெளியே விட்டு அடிச்சிடும். சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பட்டவங்க அப்படின்னா எதையும் கிடைச்சாலும் என்ன பண்ணிடும்? ஆமா, நிக்சன் நான்லாம் வந்து எதை கிடைச்சாலும் என்ன பண்ணிடும்? நல்ல சாப்பிடுறோம் சொல்லி நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சொல்லுடா, நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எது கிடைச்சாலும் நல்லா சாப்பிடுங்க வச்சீங்களா, அங்க நல்ல ஆசீர்வாதம் உள்ளவர்கள். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது வேண்டாம் அது வேண்டாம் ஒதுக்க கூடாது. எத்தனை பிள்ளைங்க காலில் போகும்போது என்ன கேட்கணும்னு நினைச்சேன், ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். காலில் ஜோம் பண்ணிட்டு இருக்கு, ஆண்டவர் பேசுறாரு, சர்ச்சில் போய் கேளு. பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க காலில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிடாம போறீங்க, வேலைக்கு போகும்போது சாப்பிடாம போறீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வர மாட்டேது உங்களுக்கு. வேலைக்கு போகும்போது யாரெல்லாம் சாப்பிடாம போறான்? ஆமா, இனிமேல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கையில குச்சி வச்சுக்கணும். யாரு சாப்பிடாம போனா கேட்கணும், நீங்க கேட்டு சாப்பிட வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, அங்கங்கேயே மயக்கம் போட்டு விடுறாங்களா, கேள்விப்பட்டீங்களா? பஸ்ல போனா மயக்கம் வருது. நான் ஒரு பிள்ளைய பாக்குறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருது, அப்படியே நடக்க முடியாம மெதுவா அப்படி நடந்து வருது, ஏமா மயக்கமா வருது பஸ்ன்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த அளவுக்கு பிள்ளைங்க பலனா இருக்காங்க. அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க, நல்ல சாப்பிட்டு திடகார்த்தமா பலனா மாறணும். நீங்க நல்ல வேலை செய்றீங்க,
நம்ம பிள்ளைங்க வேலையில யாரும் அடிச்சுக்க முடியாது, நல்ல வேலை செய்யறாங்க, ஆனா அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாப்பிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நல்லா சாப்பிட்டு குண்டா இருக்கீங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நம்ம வசனத்துக்கு நேரம் வந்துடும். அப்போ அந்த தூதன் ஆண்டவரை பலப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தூதன் இறங்கி வரார், இறங்கி அந்த ஆண்டவராக இயேசுவை பலப்படுத்துவதை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வருது. என்ன சந்தோஷம் அப்படின்னா, இந்த பிரச்சனை எப்படி நான் தாண்டி செல்ல முடியும், நான் எப்படி தாண்ட முடியும். நம்ம மனுஷங்களாம் நினைக்கலாம், ஐயையோ சிலர் சொல்லுவாங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு, அப்ப ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னா நான் எல்லாம் ஏமாத்துறோம். அல்லேலூயா. வாங்க ஒரு சேர் கொடுமா. அங்க எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க. அக்கா மேல உட்கார, மேல உட்கார, மேல. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆண்டவராக இயேசுவை என்ன சொல்றாரு? 4 காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, உமக்கு சித்தமானால், அந்த வசனத்தை வாசிப்பா தம்பி, போடுமா. உமக்கு சித்தமானால் லூக்கா 22:42 வாசிங்க. பிதாவே சொல்லுங்க, என்ன முதல்ல சொல்லுங்க, உமக்கு சித்தமானால். இரண்டாவது, இந்த பாத்திரம் அடுத்தல என்னுடைய சித்தப்படி அல்ல, உன்னுடைய சித்தப்படி ஆக கடவுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியம். பிதாவே இந்த உமக்கு சித்தமானால், அடுத்தால சொல்றாரு இந்த பாத்திரம், அடுத்தால என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். ஒரு 4 விதமான முக்கியமான வார்த்தைகள் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிதாவேன்னு சொல்லும் போது எனக்கு இந்த பிரச்சனையை தாண்டி போக முடியல, ஏசப்பாவே சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க, இந்த பூமியில என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. இந்த பூமியில இருக்கிற பிரச்சனையை தாண்டி போக முடியல. என்ன அப்படின்னா, ஏசப்பா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். இதற்காக அந்த எல்லா ஆண்டருக்கு தெரியும் இந்த காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி ஆண்டருக்கு தெரிந்தபடினால, முன்னறிந்தபடினால எப்படி நான் இந்த பாதையை நான் கடந்து போக முடியும், எப்படி இந்த பிரச்சனையை நான் தாண்டி போக முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை நான் எப்படி தாண்டுவது? பாதி தாண்டிட்டோம். சொல்லுங்க, பாதி தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் தாண்டிடுவேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு வரும்போது கூட நினைச்சிருக்கலாம், இந்த பிரச்சனையை தாண்டிடுவேனா, நான் தாண்ட மாட்டானா, எனக்கே தெரியல அப்படின்னு நிறைய பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த பிரச்சனையை தாண்ட கர்த்தருக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். ஆனா அதுல 4 காரியம் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கும். என்னால முடியாது, எனக்கு இதுல போறதுக்கு விருப்பம் இல்லை, இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், இந்த பிரச்சனை அப்படியே காணாம போயிட்டு நல்லா இருக்கும். இல்ல, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதை கூடாய் நடந்து போய் ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார். உங்களுடைய சித்தம் அல்ல. இரண்டாவது, இந்த பாத்திரம். உங்க வீட்டுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்கு. சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அடுத்தால குழம்பு ஒரு இடத்துல ஊத்தி வச்சுட்டு பரிமாறுறதுக்கு சோத்து கரண்டி எடுத்துட்டு குழம்பு ஊத்த முடியுமா? ஸ்பூன் எடுத்து நூடுல்ஸ் சாப்பிட முடியுமா? அப்படிங்கிற மாதிரி கதை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, மேகி எல்லாம் இப்ப எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. மேகி எல்லாம் வெறும் ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு குத்தி ஒரு சுத்தி எடுத்தா சுருண்டு கையில வந்துற போது ஈஸியா சாப்பிட்டுலாம். அப்போ அதை சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு பாத்திரம் இருக்கிறதே போல இந்த வாழ்க்கையில பக்கத்துல சொல்லுங்களேன், உங்க போராட்டம் எனக்கு இல்ல. நீங்க படுறது கஷ்டம்தான், நான் படுறதும் கஷ்டம்தான். அவன் உங்களை போல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. ஆமா, இந்த அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த அக்காவை பத்தி அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை தாண்டுவதற்கு ஏற்ற பலன் உங்களுக்குள்ளதான் இருக்கு. சொல்லுங்க, ஏன் உள்ள பிரச்சனையை தாண்டுவதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் எனக்கு தருவார். மறுபடியும் சொல்லுங்க, தூதனை அனுப்பி என்னை பலப்படுத்துவார், தூதனை அனுப்பி என்னை பலப்படுத்துவார். ஆமா, இந்த விஷயத்தை நீங்க அடிக்கடி சொல்லுங்க. தூதர்களை கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய வச்சிருக்கிறார், அந்த பலப்படுத்த வச்சிருக்கிறார். ஆனா நம்ம சரியா இப்ப நின்னுட்டோம்னா கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இந்த பலப்படுத்துதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த விறகு எல்லாம் எடுக்க போய் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். விறகு கட்டையெல்லாம் அடிக்க வச்சுட்டு ஒரு கயிறை போட்டு கட்டுவீங்க. திடீர்னு தூக்கும் போது விறகெல்லாம் அங்கங்கேயா சாயம். ஏன்? அதான் ஒழுங்கா கட்டல, கட்டு பலமா இல்ல. என்ன சொல்லுவீங்க? கட்ட பலமா கட்டு, அப்பதான் தூக்கும் போது கட்டு ஜம்முன்னு இருக்கும், தூக்கி வச்சா அப்படி இருக்கும். வீடு வரைக்கும் இல்ல 2 கிலோமீட்டர் நடக்கலாம். என்ன ஞானமாமா? கரெக்ட் தானே? கட்டை லூசா கட்டி வச்சுட்டு ஐயோ அங்க போதும் எங்க போதுன்னா என்ன பண்றது? ஒண்ணு இப்படி உருவி கீழே விடும், இன்னொன்னு இங்க விடும். போதா குறைக்கு நம்ம ஒழுங்கா இதை பார்ப்போமா தரையை பார்ப்போமா? அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே நடக்க வேண்டியதான். பலன் இல்லாத கட்டிட்டு தூக்குனா டான்ஸ் ஆடிக்கிட்டே நடக்க வேண்டியது. ஆனா நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு கட்டை கட்டி பாருங்க, ஜம்முன்னு தூக்கி வச்சுட்டு கை பிடிக்காம கூட நடக்கலாம்.
அப்படிதானம்மா? நான் சொல்றது சரிதானே இல்லையா? ஆமா. அதே போலதான் நம்ம பலப்படுத்தப்பட்டால் தெளிவான பாதையில அழகா நடந்து போயிடும். அல்லேலூயா. நானும் எங்க அம்மாவும் எங்க தோட்டத்துல போயிட்டு தென்னந்தோப்புல போய் விறகெல்லாம் எடுத்து வச்சு நல்லா கட்டணும், தேங்காய் வெட்டுவாங்க. எனக்கெல்லாம் அந்த நாள் வந்தாலே கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? விளையாட விட மாட்டாங்க. சனிக்கிழமையான விட முடியாது, விளையாட போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமையான இது மாதிரி டிக்ஷன் வேண்டா வெறுப்பா விட்டுச்சு இழுத்து கொண்டு சர்ச்சுக்குள்ள உட்கார வைக்கிற மாதிரி என்ன கொண்டு உட்கார வைப்பாங்க. எனக்கு மண்டையில எங்க இருக்கு தெரியுமா? நீங்க யாரு? என் ஃப்ரெண்டு ராஜா அங்க போயிருப்பானோ, பிரவீன் என்ன விட்டுட்டு ஓடி இருப்பானோ, அப்படியே இப்போ நிக்ஷனுக்கு ஓடும் பாருங்க. யாரு? கவின் இப்ப எந்த இடத்துல எங்க பொறி வச்சிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நினைப்பு வர்றது போல எனக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது என்ன நினைப்பு இருக்கும்? இந்த மாதிரி நினைப்புகள் நிறைய இருக்கும். எங்க அம்மா தோட்டத்துக்கு கூட்டு போகும்போது அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்டா இந்த தோட்டம் நமக்கு இருக்கு, தென்னந்தோப்பு, ஏன்டா இந்த தோப்பு நமக்கு வந்துச்சு. போய் அங்க தேங்காய் வெட்டி போடுவார், அங்கங்கே வெட்டி போட்டுருக்கணும். ஒருத்த பையன் வேற, எங்க அக்கா மாதிரி நல்லா சொகுசா வீட்டுல உட்காந்துருவாங்க. போய் எல்லாத்தையும் தூக்கி அந்த கூடையில போட்டு தூக்கி கொண்டு தட்டணும். இருக்க மரத்துல எல்லா தேங்காய் கொண்டு சேர்த்து வைக்கும் போது ஒரு தாத்தா வருவாரு, பேராண்டின்னு சொல்லுவாரு. வந்து அவர்கிட்ட சொல்லுவாரு, 2 இளநியை வெட்டி தாங்க, வேற வழி இல்லை. என்னது, நம்ம ஜாலியா மாறிக்கிறது வேற வழி இல்லை, 2 இளநியை வெட்டி போடுங்க. அழகான ஒரு ஓடை போகும், சூப்பரா இருக்கும். எங்க தாத்தா இருந்தாருன்னா ஜாலியா இருக்கும். எங்க தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே அந்த ஓடையில அழகா ஜாலியா குளிச்சுட்டு தண்ணி ஜில்லுன்னு இருக்கும். அங்க எங்க தாத்தாவை நானும் மண் அள்ளுவோம். சும்மா வேற வேலை இல்லையே, மண் அள்ளி போட்டு சேர்ப்பேன். எங்க அப்பா இப்படி அனுப்பிட்டு போயிட்ட சொல்லிடுவாரு. அவன் மட்டும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தோட்டத்துல இல்லைன்னு சொன்னா சொல்லியிருக்கேன், என்ன பண்ணி வெளுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு வேலைக்கு. நான் எப்படி யாரும் ஓட்டுறதுன்னு சொல்லி அப்படி உட்கார்ந்துருப்பேன். எல்லாம் மைண்ட் ஃபுல்லா இங்க இருந்து பசங்க அங்க விளையாடுவாங்க, இங்க போயிருப்பாங்க. பாதி பேர் சொல்லுவாங்க நான் மலைக்கு போனோம், எங்க போன சொல்லுவாங்க, எங்க ஊரால மலையெல்லாம் இருக்கு, மலைக்கு ஏறி போனோம், அங்க போன்னு சொல்லுவாங்க. போனா வீட்டுல போய் கதையா சொல்லுவானுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு மனசு எப்படி இருக்கும்? நம்ம மட்டும் சிறையில் அடைபட்டு இருக்கிறோம், அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்காங்களேன்னு தோணும். அப்பெல்லாம் நினைச்சிருக்கேன், எங்க அப்பா எப்ப அந்த தோப்பை விற்பாரு, இந்த வயலை எப்படா விற்பாரு, எப்பமாவது இந்த எங்க அக்கா மாதிரி திருமணம் வரும்போது எங்க அப்பா பேச ஆரம்பிச்சு, எப்போ வாடா தப்பிச்சு, இனி அந்த தோப்பு நமக்கு. அந்த போராட்டம் இல்லை. நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க நல்லா கெட்டு அப்படின்னு சொன்னாங்க. நல்ல கெட்டிட்டு வரப்புல தான் நடக்கணும். அங்க என்னன்னா வரப்பு இருக்கும், 2 ஓட, பெரிய ஓட ஒண்ணு போகும், பக்கத்துல வரப்பு இப்படி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு பொதுவான வரப்பு, அந்த பொதுவான வரப்புல தான் நடக்கணும். விறக தூக்கி நடக்கும்போது எரிச்சல கோபம் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே வர்றது, அப்படியே எல்லாரையும் திட்டி வர போதாது. எங்க அப்பா தான் நல்லா திட்டுவேன். ஏன் தெரியுமா? எங்க அப்பா தான் இதுக்கு காரணம். இல்லைன்னா அப்படி திட்டிக்கிட்டே வருவேன். திட்டிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன பண்ணி, ஒரு பெரிய பாம்பு, ஒரு கருநாக பாம்பு வந்து சர்ன்னு உள்ள காலுக்குள்ள வந்துருச்சு. நான் ஏற்கனவே நான் சொன்ன பாருங்க, இந்த கட்டு என்ன பண்ணல, ஒரு மட்டம் அந்த பக்கம் போது பிடிச்சிருக்கு. ஏன்னா சைக்கிள் அங்க இருக்குது, அதுக்கு மேல கொண்டு வச்சு நான் மிதிச்சு கொண்டு போனோம். எத்தனை வயசு இருக்கு? ஒரு 10th படிப்பேன். எங்க அம்மாவை பார்த்தா எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லல. என்ன தாய் பாருங்க, பாம்பு வரதை பார்த்துட்டு எங்க அம்மா என்ன பண்ணல, எங்க அம்மா பயந்து ஸ்டன்னா எப்படி நின்றுட்டாங்க. முன்னாடி போறது யாரு? மட்டையை பார்த்துக்கிட்டே பிடிச்சுக்கிட்டே போறதுல கீழே வந்து பாம்பு என்ன பண்ணலன்னா, அந்த கட்டு சரியா இல்லாததுனால அப்படியே இந்த ஓடைக்குள்ள உருண்டு பாம்பை பார்த்து பயந்து எப்படி அந்த பக்கம் போனேன்னு தெரியாது, எழும்பி பாக்குறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, சில நேரத்துல இந்த கட்டு சரியா இருந்தா பாம்புக்கு மேல கூட தூக்கி போட்டு ஓடி இருந்துக்கலாம். கட்டு அங்க சரியா இல்லைன்னா அங்கங்கே கவுந்து, அப்படி அங்கங்கே ஒன்னொன்னா கவுந்து விழுந்துச்சு, நம்மளும் கீழே தள்ளிச்சு. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பலனுள்ளதாய் நம்ம கட்டப்படாவிட்டால் நம்ம அநேக இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகும். அப்படியே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிட்டு முழிப்போம். ஐயோ எனக்கே அந்த பிரச்சனை கேட்டா, பலப்பட வேண்டியது நம்ம, ஆனா எல்லாருக்கு மேலும் குறை சொல்லுவோம். இவராலதான் நான் பிரச்சனைக்குள்ள மாட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, என் வீட்டுக்காரர்களால தான் நான் மாட்டினேன், இல்ல சிலர் இல்ல எங்க அம்மாவால தான் நான் பிரச்சனையில மாட்டினேன். யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பலப்படாமல் இருந்ததே காரணமே அல்லாமல் வேற யாரும் காரணம் இல்லை. இன்னையோட சொல்லுங்க, மத்தவங்களை குறை சொல்றத சொல்ல மாட்டீங்களோ? வீட்டுக்கு போனோன்னு ஸ்டார்ட் பண்ணணுமோ? சொல்லுங்க, இன்னையோட மத்தவங்களை குறை சொல்றத, மத்தவங்களையே குறை சொல்றத நான் விட்டுறேன். அல்லேலூயா. ஆமா, இங்க ஆண்டவர் வந்து பாக்குறாரு, எப்பா வரக்கூடிய சோதனையில நீங்க பட்டயத்தை தலைக்கு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க, இது போதாது, நீங்க எழும்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எழும்பி ஜெபம் பண்ணல. ஏசப்பா மட்டும் போய் நல்லா ஜெபம் பண்ணார். அதனால பிரச்சனைன்னு வந்த போது அந்த இடத்துல ஏசப்பா பிடிக்க வந்துட்டாங்க. பக்கத்துல வந்ததும் ஆண்டவர் அழகா துரிதமாய் செயல்பட்டு தெளிவா இருக்கிறார். தெளிவான சிந்தனையில ஆண்டவர் இருக்காரு. ஆனா சீஷர்களுக்குள்ள யாருக்குமே தெளிவில்லை. என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஒருத்தர் டக்குன்னு ஆண்டவர் பட்டயத்தை மட்டும் கையில வச்சுக்கதான் சொன்னார். சொல்லுங்க, பட்டயத்தை என்ன பண்ணியா? சேஃப்காக யாரையும் வெட்ட சொல்லல. ஆனா குழப்பத்துல என்ன பண்ணிட்டாங்க, பலன் இல்லாததுனால பேதுரு சர்ன்னு பட்டயத்தை உரி என்ன பண்ணிட்டாரு, ஒருத்தருக்கு காதை வெட்டிட்டாரு. பேதுரு பயங்கரமான ஆளா இருந்திருப்பார் போல இருக்கு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மண்டையில கரெக்டா காதை மட்டும் கரெக்டா வெட்டி கீழே விடுறோம்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இல்ல நான் அடிக்கடி யோசிப்பேன், எப்படி கரெக்டா காதை மட்டும் கழுத்து சீவல. அதுதான் அவர் பெரிய கத்தியிலே பழகுனவர். மீன் சொன்ன மாதிரி மீனை வெட்டுறதுலே அந்த மீனவர்ல அவர், அதனால அந்த மீனை வெற்றிய பயங்கர ஸ்ட்ராங்கான மனுஷன். அப்படி கரெக்டா பண்ணிட்டாரு,
காதை மட்டும் வெட்டிட்டாரு. ஏன்னா காதை அறுத்தாச்சுன்னா பயந்து எல்லாரும் ஓடிவாங்கல்ல, அதனால கரெக்டா காதை மட்டும் வெட்டி விட்டுருக்கிறார். அப்ப ஆண்டவர், பேதுருவே உன் பட்டயத்தை என்ன பண்ணு, உரையில போடு, நீ செய்ய வேண்டியது இது இல்ல பேதுருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பலனுள்ளவராய் இருந்தபடினால பேதுரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? அந்த காதை எடுத்து ஆண்டவர் ஒட்டி விடுறார். பலப்பட்டவனுக்கு கஷ்டமான பாதையை செயல்பட்டு தாண்டி போறதுக்கு ஏற்ற அற்புதமான கிரியைகளை செய்ய வல்லமையை கற்றுக் கொடுத்திருப்பாருங்க. அங்க பேதுருவால அந்த அற்புதத்தை செய்ய முடியாது, ஆனா ஆண்டவர் அவருடைய வல்லமையுடையவரா இருக்கிறதா அந்த அற்புதத்தை செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க பலப்பட்டு இருந்தீங்கன்னா கஷ்டமான பாதைகள்ல போகும்போது அற்புதமான காரியங்களை நீங்க உங்க கையினால செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ராமன் சொல்லுங்க பாக்கலாம். நான் பாருங்க 2000 ரூபாய் வச்சு காம்பவுண்ட போட்டாச்சு, அற்புதமான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே போல சொல்றேன், இருக்கிற பலனை கொண்டு கர்த்தர் உங்க அற்புதமான காரியங்களை செய்வார். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, பேங்க் பேலன்ஸ் சீரோவா இருந்தாலும் எனக்குள்ள பலன் இருக்கிறதுனால, கர்த்தர் என்னை பலப்படுத்தினதுனால இந்த மாதம் இல்ல எத்தனை வருஷம் ஓட்டிடுவேன். ஆனா நீங்க இப்படி உண்மையா சொல்லுவீங்களா? நான் சொன்னதுனால தானே சொல்றீங்க. அது குறைய குறைய எப்படி இருக்கு இல்ல, இந்த பேங்க் பேலன்ஸ் அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மண்டை கலந்துரும். நேரத்துக்கு மட்டுமே 5000 ரூபாய் செலவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்ப்பீங்க, குறைய குறைய என்ன இருக்கும், அப்படி கால் நடுக்கிற மாதிரியே இருக்கும். ஐயோ, அடுத்த மாசத்துல இருந்து 4 நாள் 10 நாள், இந்த எத்தனை நாள், இன்னைக்கு எத்தனை தேதி, எத்தனை 8ஆம் தேதி, 8ஆம் தேதிக்குள்ள இவ்வளவு போச்சுன்னா மிச்சம் இருக்கிற 22 நாள் வீட்டுல யோசிச்சதுனாலதான் எனக்கு தெளிவா சொல்றாங்க. 22 நாள் நான் எப்படி ஓட்டுவேன்? நான் சொல்லட்டா, பணத்தினால அல்ல, சொல்லுங்க, நம்ம கிட்ட இருக்கிற பலத்தினாலே அல்ல, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு என்ன பாஸ்டர், உங்களுக்கு காணிக்க அங்கங்க இருந்தா வந்துரும் பாஸ்டர், எங்களுக்கு அப்படியா, நாங்க உழைச்சாதான். நான் சொல்லவா, உழைப்பின் பலன் உங்க கையில இருக்குன்னா அது நிலைச்சு இருக்கணும்னா தேவையில்லாத இடத்துல செலவாகாம கர்த்தர் உங்களை கரெக்டா நடத்துவா. அல்லேலூயா. சொல்லுங்க, கொஞ்சத்துலதான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைவுல ஆசீர்வாதம் தேட மாட்டான் மனுஷன். பணம் நிறைவா இருந்துச்சுன்னா கர்த்தரே தேட மாட்டான். பாத்திருக்கீங்களா? நான் அடிக்கடி சொல்ல ஒரு காரியம், மனுஷனுக்கு பணம் நிறைவா இருந்துச்சுன்னா அவனுடைய நடக்கை வித்தியாசமாகும், பேச்சு வித்தியாசமாகும், அவனுடைய வார்த்தை வித்தியாசமாகும். ஆனா பணமே இல்லைன்னா பேச்சு நல்லா இருக்கும், தெளிவு நல்லா இருக்கும், பார்க்கும்போதும் தெளிவா இருப்பாங்க. அல்லேலூயா. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, இங்க எந்த பாஸ்டர் சொல்லுவாங்கன்னு தெரியல, அவனுக்கு பவுர் வந்துருச்சு. என்ன சொல்லுவாங்க இங்க, என்ன வார்த்தை சொல்லுவாங்க? பணம் வந்தா பெருமை சொல்லுவாங்க. தலக்கணமா? அந்த அவன் சொன்ன மாதிரி கொம்பு முளைச்சிருச்சு பாரியா அவனுக்கு, நேற்று வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்தா இன்னைக்கு கொம்பு முளைச்சு போறான் போறியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு கொம்பு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நமக்கு எப்பவும் போல சொல்லுங்க, வாழ்விலும் தாழ்விலும், ஆமா, உயர்விலும் தாழ்விலும் எல்லாத்திலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இருந்தாலும் சோத்திரம் போட்டு போக பழகணும். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, இந்த ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்க. பணம் இருக்கும்போது நமக்கு தெரியாது, சர்றன்னு போயிடும். அப்படி போடக்கூடாது. நம்ம நிறைய இருந்தாலும் கொஞ்சமா எடுத்து போட தெரிஞ்சிருக்கணும், குறைவா இருந்தாலும் கொஞ்சமா எடுத்து போட தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நம்ம அரிசி மட்டும் வீட்டுல போடும்போது எப்படி டெய்லியும் அளவுக்கு தக்கதானதை போடுறீங்க, அதே போல பணத்தையும் அளவுக்கு தக்கதாய் செலவு பண்ணப்படாது. சீக்கிரட் இதுதாங்க, அளவுக்கு தக்கதாய். சொல்லுங்க, இருக்குங்கிறதுக்காக பெருசா இல்ல, இருக்குங்கிறதுக்காகவும் அளவுக்கு தக்கதாய், சிக்கனமாய். இது எனக்கு முதல்ல என் மனைவி பயங்கர மண்டையாட்டுறா பாருங்க. ஏன்னா நான் தானே வீட்டுல அளவுக்கு தக்கதாய். சொல்லுங்க, அளவுக்கு தக்கதாய். அதான் சொல்லுங்க, விரலுக்கேத்த மூடிக்கேத்த. பழமொழியெல்லாம் நமக்கு நல்லா தெரியும், பழமொழியெல்லாம் எக்கச்சக்கமா நமக்கு தெரியும். அந்த நம்முடைய செயல்பாடு என்ன பண்ணி இருக்கும், குறைவா இருக்கும். அல்லேலூயா. இப்போ விஜயலட்சுமி அம்மா இருக்காங்க, இப்போ அவங்க கையில இருக்கிற காசு இப்ப 5 லட்சம் ரூபாய் இருக்கு, நகை எடுக்க போறாங்க. எப்படி எடுப்பாங்க? வந்துரும் நினைக்கிறேன் 5 லட்சம் ரூபாய். அல்லேலூயா. அப்ப அந்த நகை எடுக்கிறது எப்படி எடுப்பாங்க? இப்ப நீங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க, 5 லட்சம் ரூபாய் ஒரு நகை எடுக்க போறீங்க, எப்படி எடுப்பீங்க? யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். கிராண்டா எடுப்போம். வேற? அவன் அழகா பார்த்து எடுப்பான். சூப்பர், வெரி குட். வேற? யாராவது கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கணும். செயின் இருக்குன்னா தோடு எடுப்போம். சரி, வெரி குட், சூப்பர். இன்னும் யாராவது நல்ல பாயிண்ட்? 916 தரம் பார்த்து எடுப்போம். நிக்சன் தான் கரெக்டா சொல்லுவான்னு பார்த்தா நிக்சன் சொல்லலையே. 5 லட்சம் ரூபாய் இருக்கு, நகை எடுக்க போறீங்க, என்ன பண்ணுவீங்க? 5 லட்சம் ரூபாய்க்கு நகை எடுத்து வந்துடும். அல்ல, அதான் பிரச்சனையே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இருக்கிறது எல்லாத்தையும் அங்க கொண்டு போட்டுரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஐயோ, இங்கே இல்லையே, அங்கே இல்லையே. இது நகைக்கு மாத்திரம் அல்ல, இது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் என்னன்னா அந்த எல்லாத்தையுமே போட்டுரும். அங்க போட்டதுனாலதான் பிரச்சனை. சொல்லுங்க, தக்க வச்சு கொள்ளுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? அணை எல்லாரும் பாத்திருக்கீங்களா? அணை கட்டுன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அணையை பாத்திருக்கீங்களா? அங்க அது அந்த அணையினுடைய எதற்காக அணையை கட்டினாங்க? எல்லாம் தேக்கி வச்சு தேவைக்கு. அதே போல மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு எது தேவையானதெல்லாம் என்ன பண்ணுங்க? முதல்ல
வைங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணுங்க, அணைய திறக்கிறதுக்கு ஏற்றது போல நீங்க திறந்து செலவு பண்ணா தப்பிச்சிடலாம். அல்லேலூயா. முதல்ல இது எனக்கு, அடுத்தல உங்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அதனால உங்களெல்லாம் குறைச்சல, என்ன நானும் சொல்லிக்கிறேன், எனக்கு அப்படியாவது நல்ல தெளிவை கத்து தரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நீ பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்றாரு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்காய் தூதனை அனுப்பி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமா, அங்க பாத்தீங்க அப்படின்னா கிதியோன்ங்கிற ஒரு மனுஷன், கிதியோன்ங்கிறது வந்து போர் வீரன் கிடையாது. கிதியோன்ங்கிறத சாதாரண ஒரு விவசாயி உட்கார்ந்து இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போர் அடிச்சுட்டு இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலி என்றார். என்ன சொல்றாரு? இப்ப இவனுக்கு பிரின்ஸுக்கு தலையில நல்ல பெரிய பாஸ், என்ன சொல்ல போறாங்க, தலையை குனியாதரா, ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நல்லா சொல்றேன். பெரிய தலைக்கவசத்தை மாட்டி, கையில பெரிய க்ளோஸ் எல்லாம் மாட்டி, பெரிய பட்டயத்தை கையில கொடுத்து யுத்தத்துக்கு போனா இவன் போவானா? அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு நடக்க என்ன பண்ண முடியாது, அதனால முடியாது. பழக்கப்படாத ஒருத்தனை எப்படிங்க அந்த பழக்கத்துக்குள்ள தள்ளி விட முடியாது, போய் செய்ய முடியும். ஆனா அந்த கிதியோன் என்பவன், அவன் வந்து அந்த போரடித்துக் கொண்டிருக்கிற விவசாயி, ஆனா அவனை கர்த்தர் யுத்தத்துக்கு அனுப்புறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அனுப்புகிறவர் யார் என்று அறிந்தேனானால் எந்த வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம். சொல்லுங்க, உங்களை இந்த பூமியில வளர செய்திருக்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. அதுவும் சொல்லுவாங்க, மரத்தை யார் வச்சாங்களோ அவங்க நம்மளை வளர்த்துருவாங்க, அப்படி சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பூமியில நம்மளை நிலை நாட்டினவர் யாரு? அவர் நடத்துவார். நம்ம இந்த விசுவாசமா அந்த வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம், கடவுளே கண்ணு இருக்கா, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை கொடுத்து, அப்படி கேட்போம். அப்படி இல்ல, நீர் தான் இந்த பூமியில என்ன உருவாக்கினீர், சீக்கிரம் சொல்லித்தர எப்படி ஜெபிக்கணும் பாருங்க. நீங்க தான் என்ன படைச்சீங்க, நீங்க தான் நடத்தி ஆகணும். கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நீங்க தான் என்ன படைச்சீங்க, நீங்க தான் என்ன நடத்தி ஆகணும். மேல இருந்து ஆண்டவர் சிரிக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறேன்னு நினைப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லிருக்கு, என்னென்ன பிரச்சனை வரும் சொல்லி, ஆண்டவரே இந்த பிரச்சனை கொடுத்த நீங்க தான் கொண்டு போக பலனை தந்துருங்க. அல்லேலூயா. கிதியோனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட தூதனை அனுப்பிதான் பலப்படுத்துறார். அதே போல மரியாள், யோசிச்சு பாருங்க, நேற்றுக்கு தான் சொன்னேன், மரியாள் யோசேப்பு திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவரால அந்த மரியாள் கர்ப்பம் தரிக்கிறாங்க. இந்த கதை நம்ம ஊர்ல நடந்தா எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனா மரியாள்கிட்ட முன்னாடியே யோசிப்பாங்க, எதுவுமே இல்ல, அந்த மரியாள் வந்து எதுவுமே இல்லாம சும்மா இருக்கிறாங்க, திடீர் கர்ப்பமா இருக்குன்னு தெரிஞ்ச என்ன பிரச்சனை. அதனால ஆண்டவர் தூதனை அனுப்பி மரியாளை பலப்படுத்தார். மரியாளே நீ பயப்படாத, பரிசுத்த ஆவினாலே ஒரு குமாரனை பெறப்போகிறாய் அப்படின்னு சொன்னோன்னு மரியாள் எப்படி இருந்தா, பலனா இருந்தார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புட்டே ஆண்டு சொல்ற, எப்ப பாரு நீ பயப்படாத, கர்த்தருடைய ஆவினால பரிசுத்த ஆவினால அங்க மரியாள் கர்ப்பம் தரித்திருக்கிறா, நீ பயப்படாத, அவளை சேர்த்துக்கொள்னு சொன்னதுனால யோசேப்பும் என்ன பண்ணி கொண்டார், அவளை சேர்த்து கொண்டார். இப்ப ரெண்டு பேரும் நடந்து போறாங்க. கர்த்தர் அவளை பலப்படுத்தினபடினால அவங்களால சமாதானமாய் பயணிக்க முடிந்தது. சத்தமா ராமன் சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மனைவியை நீ தப்பா நினைக்காத, இல்ல சாரி, உங்ககிட்ட இருந்து தூதன் பேசும்போது உன் மனைவிய உன் கணவனை என்ன பண்ணாத தப்பா நினைக்காதன்னு சொல்லி தூதன் பேசின ஒரு குடும்பத்துல சண்டை இருக்காது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? உங்ககிட்ட வந்து தூதன் சொல்லணும், உன் மனைவியை என்ன பண்ணாத, இப்படி சொல்ற ஒரு அனுபவம் நம்முடைய குடும்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா குடும்பம் எப்படி இருக்கும், பரலோகம் போல இருக்கும். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணார்னா பலப்படுத்தினார், தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறார். அதே போல ஆகார் வந்து பயங்கரமான ஒரு சாப்டர். நான் பார்க்கும்போது சாதாரணமா தெரியும், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு இடத்துல அனுப்பி அங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. ஆனா ஆகாருக்கு இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம், ஆகாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, தனியாய் பிள்ளை எடுத்துட்டு நடந்து போகிறா அந்த வனாந்தரத்துல சாகுற தெருவாயில. சொல்லுங்க, எப்படிப்பட்ட தெருவாயில, நாக்கில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போய் கடைசியில மயக்கம் வந்து சாகுற அந்த தருவாயில அவள் இருக்கிற இடத்துல ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார் ஒரு ஆண்டவர். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க அவளுக்காய் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நீரூற்று, அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆபிரகாம் நம்பி அவளை ஆகார கல்யாணம் பண்ணது ஆபிரகாம் தானே, ஆகார மறுமணியாட்டையே சேர்த்து கொண்டான். ஆனா கடைசியில பார்த்தா அந்த ஆபிரகாமே ஒரே கையில ஒரே ஒரு பாட்டில் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டா போ அப்படின்னு. மனுஷனை நம்பினா ஒரு கலசம் தண்ணி தான், மனுஷனை நம்பினா, அந்த ஆண்டவரை நம்பினா நீரூற்று, அந்த வனாந்தரத்தையே செழிப்பாக்கின நீரூற்றை கர்த்தர் கட்டளையிடுவார். அந்த ஆகார் அதே இடத்துல குடியிருந்தான், அந்த நீரூற்று உண்டான இடத்துல குடியிருந்து அந்த இடங்கள் செழிப்பாகி பெரிய சந்ததிகள் உருவாயிடுச்சு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கிற இடத்திலேயே
நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. நம்பிக்கையா இருங்க. என்ன பண்ண எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்துல பலன் கேளுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை பலன் இல்லாமல் சாகுறது, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆகார் அழுது கொண்டிருக்கும் போது, உன் பிள்ளைக்கு பலன் தானே தேவை. இப்போ உனக்கு நீட் என்னது? தண்ணி தானே. அந்த தண்ணி அந்த இருக்கும். கண்ணை எடுத்து பார், அங்க தண்ணி நீரூற்று. யோசிச்சு பாருங்க, தண்ணி இங்க இருந்து பூமியில இருந்து தண்ணி மேல வருது. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு? நீங்க எல்லாம் வேற மாதிரி நினைக்கிறீங்க, இந்த மோசமான ஒரு மாஸ்டர் அப்படியெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் சொல்ல வரல, தண்ணியை வச்சு கேட்கிறேன். இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு? கந்தக பூமின்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டை இல்ல. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போன வாரத்துல இந்த காம்பவுண்ட் போடுறதுக்காக தோண்டும் போது ஒரு அடியில தண்ணி ஊறி வருது. அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்தது. நான் எப்படி பார்த்ததுல இந்த இடத்துல ஒரு அடியில தண்ணி ஊறி வருது. அப்ப சொன்னாங்க சரள இருக்கு, சரல்கள்லாம் தண்ணி நிக்கிற தண்ணி அங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நீரூற்றை உண்டு பண்ணாரு பாருங்க. வறண்ட இடத்துல ஒரு தண்ணி ஊறுதுன்னு சொன்னா அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன். அந்த இடத்தையே சுத்தி வந்தேன். எப்படி தண்ணி வந்துச்சு, எப்படி தண்ணி வந்து யோசிச்சுட்டே வந்தேன் நான். மொண்டு தண்ணி எடுத்து வெளியே ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கு. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்தை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம இருக்கிற இடத்துல செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாங்க. அல்லேலூயா. சீக்கிரம் போர் போடும், நல்ல தண்ணியா கர்த்தர் தந்துடுறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, உங்க வீட்டுல எது குறைவா இருக்கோ அது நிறைவா கர்த்தர் தருவார்னு சொல்லுங்க. குறையே சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குறையே சொல்லாம நிறைவானதை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, கிதியோன் வந்து யுத்த வீரன் இல்ல, ஆனா கர்த்தர் அவனை பலப்படுத்தி நீ யுத்தத்துக்கு போன்னு அனுப்பி விடுறாரு. அவன் தன்னை பலப்படுத்தினவர் கர்த்தர் என்பதை அறிந்து யுத்தத்துக்கு போனா ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாமா? எபிரேயர் 1வது அதிகாரம் 13-14 இந்த ஏஞ்சல்ஸ், அதாவது தூதர்கள் இந்த பூமியில மனிதர்கள் வாழுகிற இந்த இடத்துல வந்து அவர்களை ஆசீர்வதிக்க பலப்படுத்தினது கிட்டத்தட்ட 297 இடத்துல இருக்கு. வேதத்துல மனுஷர்களிடத்துல வந்து தூதன் எப்படி இறங்கி வந்து பலப்படுத்தின காரியம், சம்பாஷித்தது, பேசினது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 297 இடம். பைபிள் எத்தனை இடத்துல இருக்கு? இத்தனை இடத்துல வந்தவங்க நமக்காண்டி வரமாட்டாங்களா? சத்தமா ராமன் சொல்லுங்க. சொல்லுங்க, தூதர்கள் எனக்காக வருவாங்க. அல்லேலூயா. சரி, வாசிங்க 1:13-14. மேலும் நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடுவார்கள். நீர் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னதுண்டா? அடுத்தல ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆட்களாய், தூதர்கள் எல்லாம் நமக்காய் பணிவிடை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக பணிவிடை செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, தூதர்கள் எல்லாம் பணிவிடையை செய்கிறவர்கள். நீங்க ஒரு கஷ்டத்துல மாட்டிருக்கும்போது கர்த்தர் பார்க்கலன்னு சொல்லாதீங்க. அங்க உங்க கூட தூதரை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் சேவியர் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் சென்னையில இருக்காங்க. அவர் என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைமையில மனவேதனையோடு ஜெபித்துட்டு அப்படியே நடந்து போனாராம். ஒரு ரயில்வே டிராக் பக்கத்துல போகும்போது வெண்ண ஆடை அணிந்த ஒரு நபர் இருக்கிறத பார்த்துட்டு அப்ப கேட்கிறாங்களாம். அது கேட்டேன், சேவியர் நீ எங்க போற? அல்லேலூயா. இப்ப சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் அப்படி மாதிரி இருக்குது. சேவியர் நீ எங்க போற? இல்ல எனக்கு ஒரு மாதிரி மனம் வேதனையா இருக்கு. இல்ல, கர்த்தர் உன்னை பலப்படுத்துறது அறியாம எங்க போற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டாங்க. அந்த வார்த்தைகள் நிறைய சொன்ன வார்த்தைகள் மறந்துருச்சு. ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த தூதன் தடுத்து பேசியிருக்கிறான். அல்லேலூயா. சில நேரத்துல ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை செய்யும் போது கர்த்தர் ஒரு தூதன் அனுப்பி தடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையில ஒரு ஐயா இருந்தார். அவர் வந்து நல்லா குடிப்பார். ஏன்டா சொன்னார், ஐயா நான் குடிக்க கூடாது ஜோம் பண்ணுங்கன்னாரு. என்ன சொன்னாரு? நான் குடிக்க கூடாது ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நான் அவருக்கு தள்ள கை வச்சு ஜோம் பண்ணியாச்சு. இப்பத்துல இருந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவரை குடிக்க விடாம என்ன பண்ணுவாரு, காப்பாரு. இப்போ நான் பைக்ல போயிட்டு இருக்கிறேன், குமரன் நகர் பகுதியில நான் பைக்ல போறேன். அந்த பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. கிட்ட போகிறேன், அந்த நபர் குடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, இப்ப யாரை கொண்டு உள்ள விடுறாரு, என்ன பார்த்தோம், ஐயா என்ன மன்னிச்சுங்க ஐயா. அவர் முதல்ல என்ன ஜெபம் பண்ணாரு, இப்ப ஊழியக்காரர் அதுக்காக ஜெபம் பண்ணியாச்சு. இப்ப ஆண்டவர் அங்க உத்தரவாதமா ஊழியக்காரர் கொண்டு கிராஸ் பண்ணி விடுவார். போகாத, நீ அங்க போயிடாத, இதை செஞ்சுதாதன்னு எச்சரிப்பாரு. ஆனா அவருக்கு மனசுல ஒரு நாள் தோணிச்சான், இவர் என்ன எப்ப பார்த்தாலும் நம்ம குடிக்கலான்னு போகிற நேரத்துல நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாரு. என்ன சொன்னாரா, நீ சொன்ன சாட்சியை சொல்றேன், எப்பதான் குடிக்கலான்னு போகும்போது எப்ப பார்த்தாலும் இவர் நம்ம கிட்ட வந்துட்டாரு. எரிச்சல் ஆனாரா, என்ன ஆனாரா? அதுல இருந்து அவர் குடிக்க போகும்போது ஆண்டவர் என்ன அவர் பக்கமா கொண்டு போகவே இல்லை. தப்பு பண்ணும்போது நானும் அந்த பக்கம் போறதே இல்லை, போன் பண்ணி எச்சரிக்கிறது இல்லை. அவர் வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா, மனைவி விட்டுட்டு போனாங்க,
அடுத்த கொஞ்ச நாள் போகுது, அப்படியே வாழ்க்கையெல்லாம் தலைகளா மாறுது. வீடை வித்தாரு, எல்லாத்தையும் வித்தாரு, கடைசியில ஒண்ணுமே இல்ல, ஆள் எங்க போனார்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமை நடந்திருக்கு. அப்போ கர்த்தர் நம்மளை தடுக்கும் போது என்ன பண்ணிடணும் சொல்லுங்க? நின்றணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நின்றணும். நின்று அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு பழக வேண்டும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப 297 இடங்கள்ல அந்த தூதர்களுடைய சம்பாஷணை, அதாவது ஆண்டவர் நம் மனுஷர்கள் கூட ஏற்பட்ட சம்பாஷணை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27-23 பார்க்கும்போது கப்பல் சேதம், நாம் சொன்னோம்ல, கப்பல் சேதம் அடைகிற சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, தூதன் அனுப்பி சொல்றாரு, தூதன் வந்து பலப்படுத்துறான் பவுலே பயப்படாத, பொருள் சேதமே அல்லாமல் ஒரு என்ன வராது, உயிர் சேதமும் வராது, பயப்படாதுன்னு சொல்லி திடப்படுத்தி இருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது பிரபு நல்லா சாட்சி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்திருக்காங்க, உடம்பு செல்லாம் படுத்திருக்கும் போது 3 பேர் ஊழியக்காரங்க, 3 பேர் தானே, 3 பேர் ஊழியக்காரங்க வந்து அந்த இடத்துல வந்து ஜோமன் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஊழியக்காரர்களை தூதர்களா வச்சிருக்கிறாரு. நான் புரிஞ்சுக்கோங்க, ஊழியக்காரன் தூதரா வச்சிருக்கிறாரு. இன்னும் தூதர்களே நமக்கு மனிதர்களாக, மனுஷங்களாக இல்ல தூதர்களாக வந்து உதவி செய்கிற அநேக சூழ்நிலைகள் நமக்கு உண்டு. அதெல்லாம் சொல்றீங்க பாஸ்டர், கரெக்ட் தான். ஆனா எங்களுக்கு இருக்கா? நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. வசனத்தை கேட்டீங்கல்ல, இனி முதற்கொண்டு அந்த உதவியை நீங்க பாப்பீங்க. அக்காவுக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு, அப்படித்தானே? நீங்களும் விஜயலட்சுமி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட சில அனுபவங்களை கர்த்தர் வச்சிருப்பாரு. அந்த உதவி சரியான நேரத்துல வந்து கிடைக்கும். எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கு. ஒரு பாஸ்டர் சொன்னார், தேவதூதர்களை பார்க்க முடியும், நாங்களாம் நம்பல. ஆனா அல்லேலூயா, ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தூதர்களை பார்க்க முடியும், கர்த்தர் நமக்காக தான் வச்சிருக்கிறாரு. ஏன் போய் சொல்ல முடியாதுல்ல, தூதர்களை மனுஷர்கள் பார்த்திருக்காங்க, அப்ப நம்மளும் பார்க்க முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தூதரை பார்க்கணும்னு சொல்லிட்டே காட்டுக்காடா சுத்திராதீங்க. உங்களுக்கு ஏற்ற நேரம் வரும்போது தூதர்கள் வருவாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவர் மோசைட்ட பேசினது போல என்கிட்டையும் பேசணும். சொல்லுங்க, என்ன சொன்னாராம்? முச்செடி, இதுல முச்செடி எரிஞ்சி மோசைட்ட ஆண்டவர் பேசினது போல என்கிட்டையும் பேசணும்னு சொல்லி வைராக்கியமா 40 நாள் உபவாசம் பண்ணி மலைக்கு மேல, திருநெல்வேலி மாவட்டத்துல மலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து முழுச்செடிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணிருக்காரு? 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்த்துக்க முச்செடி எரியவும் இல்ல, சத்தமும் கேட்கல. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, மரியாதையா எழும்பி வீட்டுக்கு பேருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிருக்காது? அது கேட்டிருக்காது. முட்டாள்தனமா யோசிக்காத ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஆனா அது கேட்டிருக்காது. ஆனா வைராக்கியமா ஜோமணி மலையில இருந்து கீழே கொண்டு வரும்போது 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் சோர்ந்து போய் பலன் இல்லாமல் விழுந்துட்டார். அல்லேலூயா. முட்டாள்தனமான காரியங்களை செய்யக்கூடாது. நமக்கு வேண்டிய நேரத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட உதவிகளை செய்து நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது இந்த புக் ஆஃப் அப்போஸ்தலர் நடபடிகளிலே பிலிப்ப ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, 8வது அதிகாரம் 26 வசனத்துல பிலிப்பு அழகா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வீட்டுல போய் வாசிக்க முடிஞ்ச வாசிங்க, நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்லிடுறேன். பிலிப்புவை ஆண்டவர் தூதன் வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அனுகூலம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவரே தூதன் அனுப்போ, என்ன இங்க இருந்து ஒரு செகண்ட்ல அங்க கொண்டு போனா எவ்வளவு செலவு மிச்சம் யோசிச்சு பாருங்க. பஸ் பிடிக்காண்டா, டிக்கெட்டை போடாண்டா, எதுவுமே பண்ணாம அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம், நேரமும் மிச்சம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு செகண்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படி இருக்கும். அடுத்தபடியாக கொர்நேலியு அப்படிங்கிற மனிதனிடத்துல தேவனுடைய தூதன் வந்து பேசியிருக்கிறார். பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது ஒரு தூதன் வந்து சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைச்சி அந்த பேதுரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் நடந்திருக்குங்க. சாது சுந்தர் சிங் அவர் வந்து அவரை கொல்லும்படிக்கு ஒரு பெரிய பாலான கிணத்துல உள்ள தூக்கி போட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய கிணத்துல உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறமா அங்க யாருமே அதுல போட்டதுக்கு அப்புறம் உயிர் பிழைச்சது இல்ல. இந்த சாது ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்லி கத்தமிட்டு அமைதி ஆயிட்டார். கடைசியை பார்த்தா ஒரு தூதனை அனுப்பி கத்தர் அவரை விடுதலை ஆக்கி இருக்கிறாருங்க. அந்த கிணத்துல இருந்து அவரை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா கிணத்துக்கு வெளியில இருந்தாராம். அப்போ இப்படிப்பட்ட தூதர்கள் அனுப்பி கத்தர் உதவி செய்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், என்னால ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல. இது அடுத்த கட்டம். இப்படிப்பட்டது இது அடுத்த கட்டம். என்னால என்ன பண்ண முடியல? ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல. நம்ம வாழ்க்கையில இல்ல 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 அப்படிங்கிறது தான், அந்த கஷ்டம் தான் நம்மளை வச்சு பிசாசு பயங்கரமா நம்மளை யூஸ் பண்ணிடுவோம். சொல்லுங்க, என்னது சொல்லுங்க? அடிக்கடி இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல இது இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல இல்லன்னு சொன்னீங்கன்னா பிசாசு அதை வச்சு உங்க வாயை முறுமுறுக்க பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைப்பான். பிசாசு மோசமானவன். கவனமா எச்சரிக்கையா இருங்க. அதுக்கு பதிலா என் கர்த்தரால் எல்லாம் கூடும்.
நான் விசுவாசிக்கிறேன் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார். இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்ல 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 நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை மேற்கொள்ள முடியும். பலன் இல்லாத சூழ்நிலை இருந்து கர்த்தருக்கு பலனை கட்டளையிட முடியும். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ சித்தத்தை ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்க அப்படி சொல்லும் போது அந்த தேவ சித்தத்தை செய்ய நம்முடைய பலத்தினால முடியாது. சொல்லுங்க, தேவ சித்தத்தை என்னுடைய பலத்தினால செய்யவே முடியாது. தேவன் தருகிற பலத்தினாலதான் செய்ய முடியும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பலத்தினால எதையும் செய்யல. தேவன் அவரை பலப்படுத்தின பின்பதாக தான் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். இன்னைக்கு இந்த பூமியில வாழ்கிறனா பணத்தை சம்பாதிக்கணும், வாழணும், அப்படியே சந்தோஷமா இருக்கணும், பெரிய வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக பூமியில படைக்கப்படவில்லை. நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்குரியது. பரிசுத்தமாய் வாழ்ந்து சரியான வாழ்க்கையை வாழ்ந்து நான் ஒரு நாள் ஆண்டவரோடு கூட போய் சேர்ந்து வாழணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் என்பதற்காக தான் பூமியில படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாவத்தை மேற்கொள்ள முடியல, இந்த பிரச்சனை என்னால மேற்கொள்ள முடியல, இந்த கஷ்டத்தை மேற்கொள்ள முடியல. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர்கிட்ட பலன் பெறாத முடியாதபடினாலதான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல. அல்லேலூயா. சிலருக்கு இருக்கும் என்ன அப்படின்னா, சுயநீதி இருக்கும். என்னால முடியும் என்ன சொல்லுவாங்க? சுயநீதி. சொல்லுங்க, சுயநீதி தேவையில்லை, தேவ நீதி தான் அவசியம். ஒரு காரியங்களை அறிந்து கொண்டு இதுதான் யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம், இப்படிதான் வாழ்ந்து காட்டிடுவேன், அப்படிலாம் வாழ முடியாது. அப்படி வாழ நினைச்சவங்க பாதி பேர் லைஃப் ஃபெயிலியர் தான். பணக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? இல்லைங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கையில வச்சிருக்கீங்க, 100 ரூபாய் காணாம போயிடுச்சு, எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் போட்டு போ, 1000 ரூபாயே காணாம போனாலும் என்ன சொல்லுவோம்? சரி போட்டு விடு அப்படின்ட்டு போயிடும். ஆனா 10,000 கோடி ஒருத்தன் வச்சிருக்கான், அவனுக்கு காணாம போச்சு, அவனுடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. நமக்கு 100 ரூபாய் போறதுக்கும் 1000 ரூபாய் போறதுக்கு வித்தியாசம் இருக்கு. 1000 ரூபாயே போயிட்டேன்னு சொல்லி கலங்கக்கூடியவங்களும் நம்ம இருக்கிறோம். ஆனா 10,000 கோடி வச்சிருக்கவனுக்கு 10,000 கோடி போச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அவனுக்கு. சொல்லுங்க, நமக்கு குறைவா இருக்கிறதுனால நல்லதா இருக்கு. அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிறது எல்லாம் மொத்தமா போக மாதிரி இருந்தா அவன் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. சூழ்நிலையை பைத்தியம் பிடிச்சிடும். அவனுக்கு எப்படி ஆயிரும்? ஆமா, கடல்ல மாட்டிக்கிட்டாங்க, எத்தனை பேர் பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்க, ஐயோ முடியல அவங்களால. அதனால இந்த உலகத்துல சுயநீதி பணத்தினால எல்லாத்தையும் இல்ல முடியாது. சுயநீதி இல்ல, தேவ நீதி ஒண்ணு இருக்கு. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் சொல்லுங்க, உம்மாலே ஒரு மதிலை, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். சொல்லுங்க, ஒண்ணு கையில கை பாருங்களேன், சும்மா காட்டுங்க, கையில ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க, ஏன் உண்மையா தானே சொல்றீங்க? நிறைய இருந்தா கொண்டு வச்சுட்டு போயிருங்க. கையில ஒண்ணுமே இல்ல, ஆனா என் தேவனால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என்ன எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பாதி பேருக்கு கொட்டாயே வந்துருச்சு. என்ன பலன், என்ன பிரச்சனை, எல்லா சூழ்நிலை. செய்தியெல்லாம் நல்லாதான் இருக்கு பாஸ்டர், செய்தியெல்லாம் நல்லா கேட்கிறோம், ஆனா சூழ்நிலைகள் வரும்போது நான் அதை கை விட்டுறேன். இல்ல, நல்ல பலனாய் மாறி பாருங்க, விசுவாசத்துல வளர்ந்து பாருங்க, ஆண்டவரை நம்பி பாருங்க. நாங்க சொல்லி கொடுக்கறத வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. முழங்கால முடக்கி பாருங்க, முழங்கால என்ன பண்ணி பாருங்க, மடக்கி பாருங்க. முதல்ல கூட இருக்கிற சத்துரு, வீட்டாரே சத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த வீட்டார்கிட்ட இருந்து கொஞ்சம் ஓரமா வந்து தனியா ஒரு ரூம்ல ஜபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. தனித்து ஜபிக்கிற ஜபம் யாருக்கெல்லாம் இருக்கு? கை தூக்குங்களேன், நான் கேட்கிறேன். தனித்து போய் ஜபிக்கிற ஜபம் கர்த்தர் உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தனித்து ஜபிக்கிற ஜபம். சிலருக்கெல்லாம் ஜபிக்க தெரியாது, அக்கெல்லாம் இப்பதான் வரீங்க, ஆனா ஜபிக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, என்னுடைய வேதனை எல்லாம் உங்களோட சமூகத்துல தெரியப்படுத்துகிறேன். இன்னொன்னு சொல்லவா, ஜபிக்க தெரிஞ்ச எங்களுக்கு நம்ம நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தும், இப்படி எல்லாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும். ஜபிக்க தெரியாதவங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படியே சொல்லிருங்க, கர்த்தர் உங்களை நடத்திடுவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் பாருங்க, சுதாக்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து செய்தி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் மாத்திடுவார். முத்துமணி அக்காலாம் ஜோம் பண்ணும்போது பிசாசுகள் ஓடும். நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறுகிறத பாப்பீங்க. நீங்க நினைக்கலாம் எனக்கு படிக்க தெரியல. இங்க இருந்து சங்கீத பகுதியை ஆனந்தி அக்கா 1 வருஷத்துல வாசிக்கணும் இந்த இடத்துல. ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தங்க வேலையா சொல்லி சங்க வேலையா வாசிட்டாரு. இனி அடுத்தபடி யாரும் ஒரு நிக்சன் வரணும், வெளியே போக கூடாது, உள்ள உட்காரு, தண்ணி குடிக்க போறியா, அடுத்தால நிக்சன் எழுப்பி சங்கீத பகுதி வாசிக்கணும், பிள்ளை எழும்பணும். நான் அழகா ஆராதனை நடத்த ஆரம்பிச்சாச்சு, செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இப்படியா கர்த்தர் ஒவ்வொருத்தையும் நடத்த ஆரம்பிக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பாரதி கூட துணையான ஊழியத்தை அந்த பொறுப்பை நின்று செய்யறதை நம்ம பார்க்கணும். வரலையே சத்தத்தை பாருங்க, கம்மியா இருக்கு. ஏன் உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லையோ? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை விட எனக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கு.
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? நான் உங்களை நம்ப மாட்டேன். என்ன நம்பல? என் கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறேன். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு முறை கல்லாயிடுச்சு. பேதுரு பட்டயத்தை எடுத்து, ஆனா முதல் முறையா பட்டயத்தை எடுத்து தவறாய் பயன்பட்ட பேதுரு தான் பின்னாட்கள் ஆண்டவருக்காய் மகிமையாய் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அதனால நான் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, விட்டு அதை விட்டு சூட போட்டுட்டு என் ஆண்டவர் என்ன பலப்படுத்துவார். ஒருவேளை பாவமா பிரச்சனை எல்லாத்தையும் ஓரமா வச்சிருங்க, இல்ல என்னுடைய மீறுதல் அக்கிரமம் எல்லாத்தையும் விட்டுட்டு என் கர்த்தரை பின்பற்றுங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி எலும்பி நின்று, எல்லாம் முழங்கால் இருக்கிறவங்க முழங்கால் இல்லைங்க, இல்ல எலும்பி நிற்க முடிந்தா எலும்பி இல்லைங்க, ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தபடினால, இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தபடினால நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் மட்டும் உதவி செய்தீரே, இந்த நாள் மட்டும் உதவி செய்தீரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட உண்டு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துங்க ராஜா, என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக சொல்லுங்க. இந்த வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்க. என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. நிச்சயமான கிருபைகளோடு கர்த்தர் நமக்காய் இறங்குகிறது. நீங்க இந்த நாட்கள்ல பார்க்க போறீங்க. தேவதூதர்களுடைய பாதுகாப்பு, தேவதூதர்களுடைய அந்த பலப்படுத்துகிற அனுபவம். கர்த்தர் ஒரு மனுஷனை பலப்படுத்தினா எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். இப்ப இல்ல அப்படிங்கிற நிலைமையை தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சொல்லுங்க. எல்லா சூழ்நிலைகளும் கடந்து நான் வருவேன், என் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே நீ எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா கடும் பாரங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்களை என் இயேசு மாற்றி போடுவார். என்னை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிருபை நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையின் கரங்களுக்குள்ளா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கிருந்து எல்லாரும் போகும்போது நல்ல பலத்தின் அனுபவத்தோடு நல்ல பலப்படுத்தப்பட்டு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே.